ஸ்ரீ துரோபதி அம்மன் தீமிதிக்கும் குமரமக்கள் குழு மற்றும் ஸ்ரீகிருஷ்ண பகவான் துரோபதி அம்மன் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் 54வது ஆண்டு தீமிதி திருவிழாவிற்கான கொடியேற்றம் மே 9ஆம் தேதி சிவாஜிநகர் துரோபதி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீதரன் குருசாமி தலைமையில் கிருஷ்ண பகவான், துரோபதி அம்மன் சிலைகள் மற்றும் பாண்டவ சகோதரர்களில் சிலைகள் தேர்களில் வைத்து ஊர்வலமாக அல்சூர் ஒடகத்தூர் மடத்திற்கு சென்று அங்கிருந்து கார்த்திகேயன் பூக்கரகத்தை சுமந்துபடி முன் செல்ல மீண்டும் தேர்கள் துரோபதி அம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக திரும்பி வந்தன. ஒடகத்தூர் மடத்தில் பூக்கரகத்திற்கு பூஜை செய்து வைத்த பின்னர் ஸ்ரீதரன் குருசாமி கூறியது, ஸ்ரீ துரோபதி அம்மன் தீமிதிக்கும் குமரமக்கள் குழு மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் துரோபதி அம்மன் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் 54வது ஆண்டு தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கிவிட்டது. இதனையொட்டி நடைபெறும் பூக்கரக அம்மன் அருளால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட அனைவரும் அம்மன் அருள் பெற்றுச் செல்வார்கள். வருகிற 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதே ஒடகத்தூர் மடத்தில் ஸ்ரீ துரோபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இதில் கன்னிப்பெண்கள் திருமணம் கைகூடவும் தாய்மார்கள் மாங்கல்யம் நிலைக்கவும் இந்த தெய்வீக திருமணத்தை நடத்தி வருகிறோம். இது போன்ற சிறப்பான தெய்வ திருமணம் கர்நாடக மாநிலத்தில் எங்கும் செய்ததாக செய்தி கிடையாது. எனவே இந்த திருமண நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தாயின் திருவருளை பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதி அக்னி அலகு நிறுத்தும் விழா, கத்தி நிறுத்தும் விழா இதே ஒடுக்கத்தூர் மடத்தில் நடந்து புறப்பட்டுச் செல்லும். 8ஆம் தேதி தீமிதி திருவிழா RBMS பள்ளி திடலில் சிறப்பாக நடைபெறவுள்ளது. பூக்கரகத்தை சுமந்து செல்லும் கார்த்திகேயன் 3வது தலைமுறையாக இந்த பணியை செய்கிறார். அவரது குடும்பம் துரோபதி அம்மனுக்கு சேவை செய்த குடும்பம். 6ஆம் தேதி அக்னி அலகு கரகத்தை தீபக் அவர்கள் எடுக்க உள்ளார். இந்த ஆண்டு அக்னி கரகத்தை அனந்த கிருஷ்ணா என்கிற பாலா அவர்கள் 3வது ஆண்டாக எடுக்க உள்ளார்.
அவரும் சிறப்பான முறையில் அக்னிகுண்டத்தில் இறங்கி அவருடன் நாமும் தாயின் திருவருளைப் பெற வேண்டும் என்றார். சக்தி குரு கோவிந்தோ, மலையாளி குரு கோவிந்தோ, குரு கோவிந்தோ, முருகனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு மகாரனுக்கு மகாரனுக்கு முருகனுக்கு பஞ்சவர்ண கிளியழகாய் பசும் பொருளழகாய் பாஞ்சாலன் குலவிளக்காய் பாண்டவரின் மொழி விளக்காய் பூபாலன் தந்தையரே பூபாலம் தீர்த்தவரே அருளால் புகழ் மாலை கொடுக்கின்றோம் புண்ணியவதியின் அருளால் புகழ் மாலை கொடுக்கின்றோம். மக்களே, இன்று ஸ்ரீ திரௌபதி அம்மன் தீமிதிக்கும் மக்கள் குழு மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் திரௌபதி அம்மன் திருக்கோவில் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற 54வது ஆண்டு தீமிதி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்க இருக்கிறது. இன்று பெருமளவன் சிறப்பான முறையிலே அம்மன் அருளாலே இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறது. அங்கே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் திரௌபதி அம்மன் திருக்கோவில் அடைந்ததும் அங்கே கொடியேற்றப்படுகிறது. அனைவரும் பின்னால் தாயின் பின்னால் வந்திருந்து தாயை அழைப்பட்டு செல்ல என்று கேட்டுக்கொள்கிறோம். இது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி எல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. 25ஆம் தேதி இதே ஒருபட்சி இஸ்லாமிய மதத்திலே காலை 10 மணிக்கு ஸ்ரீ திரௌபதி என்பதை திருக்கல்யாணம் மரபில் இருக்கிறது. கன்னி பெண்கள் திருமணம் கைகூடவும் தாய்மார்களின் மாங்கல்யம் நிலைத்தோம் இதற்கு தெய்வீக திருமணத்தை நடத்தி வருகின்றோம். இந்த மாதிரி சிறப்பான ஒரு திருமணம் வைபவம் கர்நாடக மாநிலத்தில் இன்னும் நடந்ததாக செய்தி கிடையாது. நீங்கள் அனைவரும் இந்த திருமண நிகழ்ச்சியிலே பகல் கொண்டு சிறப்பிக்க வேண்டும், தாயின் பெண்களை பெற வேண்டும் என்று ஆகியோரை கேட்டுக் கொள்கிறோம். அதே போல வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்று அழகு நிறுத்துகின்ற விழா, கட்டி நிறுத்துகின்ற விழா. அந்த நிலையில் இதே இடத்திற்கும் தன் இடத்திலே தரவும் புறப்பட்டு செல்ல இருக்கிறது. அடுத்து வருகின்ற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தீமிதி பெறுகிற நமது RBA பள்ளி பிறவில் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கேயே கொடி கழகத்தை திரு கார்த்திகேயன் அழகாட்சி இருக்கிறார். கார்த்திகேயன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அவருடைய பரம்பரை 3வது தலைமுறையாக இந்த கிரகத்தில் இருக்கிறார்கள். அவர் அப்பா வந்து இருக்கிறார், 84 வயசு. அவங்க தாத்தா இதெல்லாம் திரௌபதி சேவை செய்த குடும்பம். அவருக்கு அந்த வாழ்க்கையை வழங்கி இருக்கிறார். 6ஆம் தேதி நடக்கின்ற அக்னி அழகு நிறுத்துகின்ற பெருவிழாவின் போது அழகு கழகத்தை தீப கலகை நிறுத்த இருக்கிறார்கள். இந்த ஆண்டு அக்னி கழகத்தை நம்முடைய அனந்த கிருஷ்ணா எனும் பானாளர்கள் 7வது ஆண்டாக அக்னி கழகத்தை எடுக்கின்ற பெரும் பாசத்தை பெற்றிருக்கிறார்கள். தாயின் திருவாரூரால் அவர்கள் எடுக்கின்ற அக்னி கழகம் சிறப்பான முறையிலே அக்னி குண்டத்திலே இறங்கி அதே போல நாம் அனைவரும் அக்னி குண்டத்தில் இறங்கி தாயின் திருவரை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். துளசிங்கம் ஐயாவை தொடர்ந்து PR கோவிந்தராஜ் அவர்கள், துளசிங்கம் அதுமல்ல கண்ணப்பா அவர்களும் மற்றவர்களுடைய ஐயாவு நாயுடு போன்றவர்கள் எல்லாம், ஜெகநாதன் போன்றவர்கள் எல்லாம் அந்த தலைமை பீடத்திலே அலங்கரித்தவர்கள். அடுத்து மதிப்புக்குரிய நந்தகுமார் அவர்களும் அந்த இடத்தை அலங்கரித்தார்கள். இப்பொழுது நம்முடைய 54வது ஆண்டாக நடைபெறும் இந்த தீமிதி விழாவிற்கு ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தாயின் திருவருள் நம் அனைவருக்கும் சிறப்பாக கிடைக்க வேண்டியது. தாயின் திருப்பாக வேண்டி வணங்கி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த ஆண்டு ஒரு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா 2 ட்ரெஷர்கள். ஒண்ணு வந்து கிருஷ்ணா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்து ட்ரெஷர்கள் 2 ஸ்ரீதர் அவர்கள். இவரும் 3 தலைமுறை தாய்க்கு தொண்டு செய்யலாம். அந்த ஸ்ரீதர் அவர்களும் ஒரு
பொருளாதார 2 பேருக்கும் சிறப்பான ரொம்ப கஷ்டமான பணி தான் அது, பணம் சேர்க்கிற பணி. அவர் 2 பேரும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு தாயின் திருவருளால் சிறப்பாக நடத்தி தருவார்கள் நம்பிக்கை இருக்கிறது. பாஞ்சாலம் எடுக்கிற கோவிந்தோ